நானும் ஸ்பேனரே குடுக்குறதில்ல. லைவ்ல யாராவது வந்து சப்போர்ட் பண்றதுக்கு கேட்குறாங்களா, நம்ம குடுக்கலன்னா கோச்சிக்கிறாங்க. கோச்சிட்டு அவங்க நம்ம நம்ம லைவ்ல ஸ்பேனர் குடுக்கலனா கோச்சிட்டு லைவ்க்கு வரமாட்றாங்க. யாருக்காவது ஸ்பேனர் குடுத்தா ஸ்பேனர் குடுக்காதவங்க கோச்சிக்கிறாங்க. அ இது எப்படி நம்ம லைவ் நடத்துறது சொல்லு? அதுதான் ஒரு ஒரு இது வந்து என்ன சொல்றது? ஒரு 10 பேர வச்சு நம்ம வந்து ஒரு வேல வாங்குறது ரொம்ப கஷ்டம். சமாதானமே பண்ண முடியாது. ஆமா. சொந்தக்காரன கூட போடான்ட்டு போயிடலாம். இதுல வந்து நம்மளால யாரையுமே ஒண்ணும் பண்ண முடியல. வேண்டாம் சாமி, எங்க அம்மா எனக்கு வேணும் அழுவாங்க. எங்க அம்மாவுக்கு நான் தான். என்னம்மா டென்ஷனா இருக்கிறீங்க? மீண்டும் சந்திப்போம். அண்ணா ஒண்ணும் இல்ல அண்ணா. இருங்க அண்ணா. லைவ் வரவங்களும் சொந்தக்காரங்க தான். அப்ப லைவ் வரவங்க சொந்தக்காரங்க இல்லையா? ஐயோ! சொந்தக்காரங்களே வேணாம்ப்பா. நமக்கு உறவின் இது நண்பர்களா இருப்போம். சொந்தக்காரங்களே வேணாம். சொந்தக்காரங்க தான் அடிச்சுக்கிறாங்க. கட்டிங் பிளேடு குடுங்க. கட்டிங் பிளேடு குடுங்க. சரண்யா அம்மாவும் வேணும். அக்கா எனக்கு ஸ்பேனர் வேண்டாம். இன்னும் ஸ்பேனர் குடுன்ற மாரியே ஸ்பேனர் வேண்டாம். ம். ஸ்பேனர் குடுத்தாலும் கோச்சிக்கிறாங்க. குடுக்கலனாலும் கோச்சிக்கிறாங்க. குடுக்கலன்னா, இந்த பொண்ணுல லைவ்க்கே போகக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது திமிரு புடிச்சது. ஸ்பேனரே குடுக்க மாட்டுது. இந்த புள்ள லைவ்க்கே போகக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. குடுத்துட்டா வந்து